அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்ய போகிறார். எதிர்பாருங்க. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 101 சங்கீதம், அதுல 3 வசனத்தை கூட வாசிப்போம். 101:3. தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. தீங்கான காரியத்தை, அவங்க எனக்கு தீங்கு பண்ணிட்டாங்க, இவங்க எனக்கு தீங்கு பண்ணிட்டாங்க, இந்த ஆள் என்னால மறக்க முடியல, எப்பயுமே அதே எனக்கு சிந்தனை வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தீங்கான என்னால, அதாவது நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்ப என்ன பண்ணுவோம், நல்ல காரியத்தை வைக்க மாட்டோம், தேவையில்லாத காரியத்தை என்ன பண்ணுவோம், அது மனசுலயே வச்சு என்ன பண்ணுவோம், அதுல தேவையில்லாம யோசிச்சு என்ன ஆகும், தேவையில்லாத தீங்கான காரியத்தை யோசிக்கணும், என்ன ஆகும், தலைவலிக்கும். தலைவலிச்சா என்ன பண்ணணும், அது நிம்மதியை கெடுத்துரும். வேற என்ன பண்ணும், எந்த வேலையும் செய்ய தோணாது, அதவே சிந்திச்சுட்டு என்ன பண்ணும், உட்கார்ந்து இருக்க சொல்லும். அப்ப இந்த உங்களுக்கு தீங்கு பண்ணிட்டாங்களா, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீ வருத்தி கொள்ளாதீங்க, ஆண்டோட சமூகத்துல விட்டுருங்க. தீங்கான காரியத்தை கண்ணு முன்னாடி வைக்காதீங்க. கண்ணு முன்னாடி வைக்க வேண்டியது சிலுவையை, இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டருடைய அவர் செய்த நன்மைகளை உங்க முன்னாடி, ஆண்டவர் எனக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து நடத்துறார், ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகள் நடத்துறார். எத்தனையோ தீங்கான காரியம் நடந்துச்சு. சில நம்ம தீங்கை எண்ணி என்ன பண்ணக்கூடாது, நம்ம அதே மைண்ட் ஏத்துக்கும் பொழுதுதான் அதே சிந்தனை என்ன பண்ணுவோம், அந்த நாள் முழுதும் அப்படி போகணும். இந்த புதிய நாள்ல கூட எந்த விதமான தீங்கான காரியத்தை உங்க கண்ணு முன்னாடி வைக்காதே. கண்ணு முன்னாடி வைக்காதே. சங்கீதக்காரன் தாவி சொல்ற, கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தீங்கான காரியம் என்ன பண்ணும், நம்மளை என்ன பண்ணும், தீங்குக்கு நேராக நம்மளை கொண்டு போகும். வறுமைக்கு நேராக சோதனை கொண்டு போகும். அப்ப தீங்கான காரியத்தை நம்ம கண்ணன் முன்னாடி வைக்காது, அது என்ன பண்ணுங்க, அப்புறப்படுத்துங்க. ஒருவேளை அப்படியேப்பட்ட நீங்க கஷ்டத்துக்குள்ள இருப்பீங்கன்னா ஆணுடைய சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியம் என்னை மறுபடியும் என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குப்பா, எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலமுள்ளதா இருக்கிறது, நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு நான் கீழ்ப்படுத்துகிறேன் எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஆண்டவதாமே நிச்சயம் உங்களை என்ன பண்ணுவாருங்க, ஆஸ்வதிக்க தேவன் வல்லமையுள்ள தேவனா. தீங்கான காரியத்தை உங்க பிள்ளைகளுக்கும் சொல்ல வேணாம், உங்க மனைவிக்கு சொல்லாதீங்க, உங்க கணவர்னு சொல்லாம என்ன பண்ணுங்க, தீங்கான காரியத்தை எடுத்து போட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்க நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன பண்ண, வசனம் சொல்லுது, வழி விலகுறன்னு செய்கிற நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. எந்த தீங்கு உங்களை என்ன பண்ண, எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை பாதுகாக்க சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். ஒருவேளை என்னால நான் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட யோசனை யோசித்து இன்றைக்கு கர்த்தர் முடிவை பண்ணுகிறார், அது ஒரு முடிவை கட்டுகிறார். சோத்திரம். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிச்சயமாக இந்த சிந்தையிலிருந்து நிச்சயம் ஒரு விடுதலை உண்டாகும். நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக புறப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தீங்கான கருத்தை வைக்காதீங்க. ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவர் தீங்கான காரியத்தை என் கண்முனை வைக்கவும் மாட்டோம், அதை நாங்கள் எங்களை விட்டு ஆண்டவரே அப்புறப்படுத்துவதற்கு சோத்திரம் அப்பா, அது எங்களை பற்றாது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திரம் எந்தெந்த கால வேதனைப்பட்டிருக்கிறார்களோ, சோத்திரம் மறக்க முடியாத நினைவுகள் என்று சொல்லி அங்கலாய்ப்பார்கள். கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகள் சிரசிலே ஆண்டவரே சிந்தனை மண்டலங்களிலே கர்த்தர் இறங்கி அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு பிள்ளைகளை ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம்.
நெருப்பாய் இறங்கிடுவாய் ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே